இணைந்தலோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக பல தொகுதிகளை பற்றி நாம் அலசி வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கின்றன. அவை வரிசையாக ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நான்குநேரி மற்றும் ராதாபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பற்றி சொல்வதென்று சொன்னால், தாமிரபரணி பாய்ந்தோடி ஒரு வளமிக்க பகுதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும், அதே போல மேற்கு மலை தொடர்ச்சி பகுதிகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வளமான பகுதியாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியினுடைய முக்கிய வாழ்வாதாரமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் தான் இந்த தொகுதி மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பீடி சுத்தக்கூடிய தொழிலில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பெண்களில் குறிப்பாக பீடி சுத்தும் தொழிலில் மட்டும் சுமார் 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆக விவசாயம், அதை தொடர்ந்து பீடி சுத்தும் தொழிலும் கணிசமான எண்ணிக்கையில் காணப்படுகிறது. இது தவிர்த்துவிட்டு மீன்பிடி தொழிலாளர்களும் அதே போல கட்டுமான தொழிலாளர்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. தென்னகத்தினுடைய எக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகின்ற பாளையங்கோட்டையும் இந்த தொகுதிக்குள் தான் வருகின்றது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் தொகையை பொறுத்தவரையில 2011 கணக்கெடுப்பின் அடிப்படையில் 18,68,000 மக்கள் தொகையும், அதே போல 2024 தேர்தல் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் 16,42,000 வாக்காளர்களும் இந்த தொகுதியிலே இருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே நகர்ப்புறங்களில் சுமார் 52 விழுக்காடு மக்களும், அதே போல கிராமப்புறங்களிலே 48 விழுக்காடு மக்களும் வாழ்கிறார்கள். இந்த தொகுதியிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் 68.8 விழுக்காடு வாக்குப்பதிவாயிருக்கின்றன. தொகுதி முழுவதும் மொத்தமாக 1805 வாக்குச்சாவடிகளை இந்த நாடாளுமன்ற தொகுதி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த தொகுதியினுடைய மத ரீதியான மக்கள் பரவலை பொறுத்தவரையில் சிறுபான்மை சமூகம் அதிகமாக இருக்கும் தொகுதிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதிகமாக என்று சொன்னால் மிக அதிகமாக இல்லை, மாறாக ஒப்பீட்டளவில் தமிழகத்தில் அதிக அளவில் சிறுபான்மை சமூகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியும் ஒன்றாக உள்ளது. குறிப்பாக இந்துக்கள் இங்கே 76 விழுக்காடு மக்களும், அதே போல கிறிஸ்தவர்கள் 15 விழுக்காடுகளும், முஸ்லிம்கள் 9 விழுக்காடுகளும் இந்த தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சாதிய ரீதியாக மக்கள் பரவலை பொறுத்தவரையில் நாடார் சமூகம் மிகுத்திருக்கக்கூடிய தொகுதி, அதாவது 25 விழுக்காட்டிற்கும் அதிகமாக நாடார் சமூகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியும் ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்து நாடார் சமூகம் 15 விழுக்காடுகளும், அதே போல கிறிஸ்தவ நாடார் சமூகம் 10 விழுக்காடுகளும், முக்குளத்தூர் சமூகம் 17 விழுக்காடுகளும், தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் 11 விழுக்காடுகளும், யாதவர் சமூகம் 8 விழுக்காடுகளும், பறையர் சமூகம் 5 விழுக்காடுகளும், விஸ்வகர்மா சமூகம் 5 விழுக்காடுகளும், பிராமின் சமூகம் 3.5 விழுக்காடுகள் என்று பல்வேறு சமூகங்கள் பரவி வாழக்கூடிய தொகுதியாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக வெற்றி பெற்றிருந்தது. திமுக வேட்பாளராக போட்டிய ஞானத்திறமை அவர்கள் வெற்றி பெற்று 5 வருட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த 5 வருட காலத்தில் திமுக சந்தித்திருக்கக்கூடிய சாதக பாதங்கள் என்னென்ன என்பதை அலசி விடுவோம். அதில் குறிப்பாக கடந்த தேர்தல் பரப்புரையின் போது சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அவற்றில் செயல்படுத்தப்படாமல் விட்டவை என்ன என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பாளையங்கோட்டையில பாத்தீங்கன்னா குலவணிகர் புறத்திலே ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. அதைத் தொடர்ந்து தாமிரபரணியிலே கழிவு நீர் கலப்பதை தடுக்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல காற்றாலை உதிரி பாகங்களில் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை அமைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் அமைக்கப்படவில்லை. அதே போல நான்குநேரியிலே சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான தொழிற்சாலை அமைக்கப்படும், அந்த மண்டலத்திலே தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கூத்தன்குடி கலங்கரை விளக்கம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. அதே போல கூத்தன்குடி கிராமத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட கூத்தன்குடி கிராமத்திலே பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சுமார் 20 நாட்டிக்கல் மைலுக்கும் தொலைவில் இருக்கக்கூடிய கப்பல்களையும் மீன்பிடி படகுகளையும் கண்காணிக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்துக்குட்பட்ட அந்த மீனவர்களுக்கு இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதால் ஆக கூத்தன்குடி கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே
முடிவுகள் எவ்வாறு இருந்தன என்பதை பார்த்து விடுவோம். குறிப்பாக திமுகவினுடைய வேட்பாளர் ஞான திறமை அவர்கள் 50.65 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தார்கள். அதே போல அதிமுகவினுடைய வேட்பாளர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் 32.66 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய பி சத்யா அவர்கள் சுமார் 4.84 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் வெண்ணிமலை அவர்கள் 2.24 விழுக்காடு வாக்குகளையும், அமமுக கட்சியினுடைய மைக்கேல் ராயப்பன் அவர்கள் 6.03 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். இறுதியாக ஞான திறமை அவர்கள் சுமார் 18 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது 1,85,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அதிமுக வேட்பாளரை தோற்கடித்திருந்தார். அதைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான முடிவுகள் இருந்திருக்கின்றன என்பதை பார்த்து விடுவோம். இதுல திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இவற்றில் 3 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது, 3 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதுல திமுக கூட்டணி வெற்றி பெற்ற 3 தொகுதிகளில் 2 திமுகவும் 1 காங்கிரசும் வெற்றி பெற்றார்கள். அதே போல அதிமுக வெற்றி பெற்ற 3ல பாத்தீங்கன்னா 2 அதிமுகவும் 1 பிஜேபியும் வெற்றி பெற்றார்கள். அதுல ஆலங்குளத்துல அதிமுக வெற்றி பெற்றிருந்தது, அம்பாசமுத்திரத்திலும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருந்தது, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்றிருந்தது, நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. ஆக 3க்கு 3 என்ற அளவில் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை பார்த்து விடுவோம். குறிப்பாக இந்த வாக்கு வங்கிகள் எவ்வாறு பார்க்கிறோம் என்று சொன்னால், தனியாக ஒரு கட்சி போட்டியிடும் பொழுது, எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிடும் போது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை தான் நாம் அவர்களுடைய வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் பார்த்தால் காங்கிரஸ் கட்சி கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 6.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 8.47 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2.24 விழுக்காடு வாக்குகளையும், பாஜக 2016 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 3.86 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை வரிசையாக பார்த்து விடுவோம். மக்களுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்புகளாகவும் என்னென்ன இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து விடுவோம். முதலாவதாக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியுடைய முக்கிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், கருணாநதி மற்றும் ராமநதி ஆகிய 2 அணைக்கட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. கடையம் ஒன்றியத்துக்குள்ள, கடையத்திற்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய 2 அணைக்கட்டுகள். இந்த 2 அணைக்கட்டுகளுமே இப்பகுதியினுடைய விவசாய நிலங்களுக்கு முக்கிய பாசன வசதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அணைக்கட்டுகள் தூர்வாரப்படும் என்ற அறிவிப்பு ஒவ்வொரு தேர்தலிலும் கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அவை நிவர்த்தி செய்யப்படவில்லை. எனவே இந்த 2 அணைக்கட்டுகளும் தூர்வாரப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில இங்கு அதிகமான மக்கள் பீடி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பீடி சுற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக இந்த மருத்துவமனை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, பீடி தொழிலாளர்கள் நல மருத்துவமனை என்று சொல்லி. அந்த மருத்துவமனை இப்பொழுது செயல்பாடற்றி கிடைக்கிறது. எனவே அவை சீரமைக்கப்பட வேண்டும், மீண்டும் அவை செயலாக்கத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கடையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூளைகளில் ஆயிரக்கணக்கான, ஏன் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர் வியாபாரிகளும் உள்ளூர் தொழிலாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியூர் தொழிலாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வெளி மாநில தொழிலாளர்களும் இங்கே வேலை செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு போதிய அளவில் ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்கு என்று தொழிலாளர் நலச்சங்கம் அமைக்க வேண்டும் என்பதும் அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்த்து விடுவோம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு மாநகர பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் முக்கிய மாநகரங்கள் இதுவும் ஒன்று. ஆனாலும் பொழுதுபோக்குக்கென்று எந்த ஒரு அம்சமும் இல்லாத ஒரு தொகுதியாக இருக்கிறது. எனவே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நயினார் குளத்தை பாத்தீங்கன்னா தூர்வாரி அங்கே படகு குழாம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல இந்த திருநெல்வேலி மாநகரத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அங்கு இருக்கக்கூடிய சாலைகள் மிகவும் தரம் குறைந்த அளவிலே குண்டும் குழியுமாக இருப்பதுதான். எனவே குறிப்பாக இந்த சுத்தமல்லி என்ற ஏரியால இருந்து, நெல்லையில் இருக்கக்கூடிய சுத்தமல்லி பகுதியில் இருந்து டவுனுக்கு போறதுக்குள்ளே, நெல்லை டவுனுக்கு போறதுக்குள்ளேயுமே ஒரு 30 நிமிடங்கள் வரைக்கும் ஆகிவிடுகிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை சரிபடுத்த வேண்டும், சீரமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கை. அடுத்ததாக இருக்கின்ற தொகுதி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. அம்பாசமுத்திர தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைக்கட்டுகளிலிருந்து உபரி நீர் வீணாவதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்காக அங்கே தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இங்கே நெல் கொள்முதல் நிலையம் இல்லாமல் இருக்கிறது. எனவே அங்கே அரசு
நெல் கொள்முதல் வணிகத்திற்கென்றே தனி கட்டிடம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அதே போல காய்கறிகள் மற்றும் பூ வகைகள் ஆகியவை பாதுகாப்பதற்காக குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொன்னது போல இங்குதான் குலவணிகர்புரம் அந்த ரயில்வே கேட் இருக்கின்றது. இந்த ரயில்வே கேட் ஒரு நாளைக்கு 14 முறை மூடப்படுகிறது. எனவே இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கிறது என்பதனால இங்கே ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாகும். அதைத் தொடர்ந்து நான்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில இங்கு அரசு கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்பதும் அதே போல புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்பட வேண்டும், அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பூங்கா விரிவுபடுத்தப்பட்டு அங்கே தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும், வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கை. அதைத் தொடர்ந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் காற்றாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி என்பதனால இங்கே காற்றாலைகளுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வருகின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் யார் யார் போட்டியிடுகிறார் என்பதை நாம் பார்த்து வருவோம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாஜகவினுடைய சார்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுகவின் சார்பாக ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுகிறார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பி சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆக இந்த தொகுதியினுடைய விஷயங்களை பற்றி நாம் ஆய்வு செய்தோம். இதைத் தொடர்ந்து இந்த தொகுதியில் தற்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருவோம். குறிப்பாக ஒரு தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிப்பதற்கு கடந்த கால தேர்தல் நிகழ்வுகளையும் அதே போல தற்போதைய களச்சூழலையும் கூட்டணி கணக்குகளை வைத்தே கூற முடியும். எனவே அதன் அடிப்படையில் கடந்த கால தேர்தல் நிகழ்வுகள் என்ன என்பதை பார்த்து வருவோம். குறிப்பாக தொகுதி மறுவரைக்கு பின்பு என்ன நடந்திருக்கிறது? 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 1 தொகுதிகளில் வெற்றி பெற்றது, அதிமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2014 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வெற்றி பெற்றது. அதிலும் கூட 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்றது, 1 தொகுதியில் தான் திமுக அதிக வாக்குகளை பெற்றது. அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது, அதிமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெற்றது சுமார் 1,85,000 வாக்குகள் வித்தியாசத்துல. ஆனால் 6 தொகுதிகளிலுமே திமுக தான் அதிக வாக்குகளை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 3 தொகுதிகள், அதிமுக கூட்டணிக்கு 3 தொகுதிகள் என சம அளவில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தல்களை நாம் அலசி பார்த்தோம் என்று சொன்னால் திமுக தான் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1,85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக 2019 தேர்தலில் வெற்றி பெற்றது. 2021 கூட சம அளவில் தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாலும் சுமார் 30,000க்கும் அதிகமான வாக்குகள் திமுக அதிகம் பெற்றிருக்கிறது, மொத்தமாக 6 தொகுதிகளையும் சேர்த்து. இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த கால நிகழ்வின் அடிப்படையிலுமே திமுக கொஞ்சம் வலுவாகத்தான் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து தற்போதைய களச்சூழலுமே கூட அதிமுகவுக்கு வலுவான கூட்டணி என்பது அமையவில்லை. பிஜேபி கூட்டணி தனியாக வேற போட்டியிடுகிறது. அதன் சார்பில் நயினார் நாகேந்திரன் வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பில் ஜான்சி ராணி நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே தனித்தனி கூட்டணியாக நிற்கிறார்கள். அதிமுகவுக்கு என்று ஒரு வலுவான கூட்டணி அமையவில்லை. திமுகவுக்கு என்று ஒரு வலுவான கூட்டணியோடு காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் என்பதும் ஒரு கூடுதல் பலமாகவே திமுகவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி பலமுமாக இருந்தாலும் சரி, அல்லது தற்போல சூழலாக இருந்தாலும் சரி, அல்லது கடந்த கால தேர்தல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கின்றது என்று கூற முடியும். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் திமுக வெற்றி பெறும் என்பதுதான் நாம் சொல்ல முடியும். ஆக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி விரிவாக நாம் அலசினோம். அடுத்ததாக வேறொரு நாடாளுமன்ற தொகுதியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.